சிடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம். குவளையம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சி அமோகமாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அந்த பால பாடத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த உருட்டு பாடங்கள், விரல்கள் பேசுகின்றன, அப்படியே குழந்தைங்க கையில வாதியங்கள பேசுது. அந்த மாதிரி அழகா சொல்லி கொடுத்தீங்க. இன்றைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? இப்போ இந்த ஆதி தாளத்திலே அதை தான் பேஸாக வச்சுட்டு இப்போ நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நடைகள், அதை தொடர்ந்து குறைப்பு, அதுக்கப்புறம் தீர்மானம். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேன், அந்த குழந்தைகள் வாசிப்பாங்க. தக்க தத்திமி தத்திமி தக்க தத்திமி தத்திமி தக்க தத்திமி தத்திமி தகதின தகதின தாம். சார் என்ன சார் இப்படி வாசிக்க வச்சுட்டாரு குழந்தையில, பிரமாதப்படுத்திட்டா சார். நீங்க அது உங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் தான், பிரமாதப்படுத்திருக்காரு. நீங்க எல்லா ஸ்கூல்லயும் பாடங்கள் ஒரே மாதிரி. அதனால இவர் சொன்னோன்னே, அதாவது இதை நீங்க பார்க்க போனா இவருடைய என்னோட ஸ்கூல்னு வேற மாதிரி இருக்கலாம், இவரோட ஸ்கூல் வேணும். ஆனா அதை உடனே புரிஞ்சிரு குழந்தைகள் வாசிச்சது. அது ஒரு பெரிய ஒரு இதை வழக்கு. ஆமா இல்லையா? கரெக்ட். இப்ப இதே நான் ஏன் கடத்துக்கான ஒரு சொல்லி அதே மாதிரி சொல்றேன், நீங்க உடனே வாசிக்கணும், கரெக்டா வாசிக்கணும். கஞ்சிராவும் வாசிக்கலாம். தாம் க 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 தகதிமி தகதிமி தாம். வெரி குட். குறப்பு. தாம் 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 தகதிமி தகதிமி தாம். தாம் 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 வெறும் சொல்லு. தகதிமி தகதிமி தாம் தகதிமி தகதிமி தாம். தீர்மானம். தகதிமி தாம் தகதிமி தகதிமி தாம் தகதிமி 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 தாம் தகதிமி தகதிமி தாம் தகதிமி 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 தாம் தகதிமி தகதிமி தாம் தகதிமி தகதிமி சாப்பாடு. இட்ஸ் வெரி குட். நீங்க நல்லா பிக்கப் பண்ணியிருக்க. இது அப்படியே தொடரணும். நீங்க எல்லாரும் அப்படி தொடர்ந்தாதான் உங்களுடைய வாசிப்பு மேன்மேலும் பெருகி நல்ல பிரமாதமாக வாசிப்பேன். வெரி குட். இப்போ என்ன பண்ணலாம் சார், நீங்க ஆசை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு சிஸ்டமாக பண்ண கொண்டு வரோம். இது அத்தனை எல்லாம் சேர்ந்து வாசி அப்படி இருக்கு, பார்க்கலாமா? பார்ப்போமா? ரெடி? அப்படியே தாளம் சொல்லிட்டு வரோம். நாங்களும் சொல்லிட்டு வரோம். ரெடி? 1 2 3 4. அதாவது குழந்தைகள் வந்து அதை எப்படி பிக்கப் பண்றது, இதெல்லாமே ஒரு சூட்சமம். நம்ம நினைக்கிறோம் சொன்ன உடனே வாசினோம், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அந்த மைண்டில் போய் இறங்கி அது அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பார்க், அந்த ஸ்பார்க் வருது. அதனால தான் டக்குன்னு அவளால் வாசிக்கணும். அதுவும் அந்த இத்தினோண்டு பாருங்க, அதுக்கு என்ன ஒரு திறமை இருக்கு பார்த்தீங்களா, இல்லையா? அந்த மாதிரிலாம் அப்ரிஷியேட் பண்ணணும் குழந்தைகள் தான். ரொம்ப நல்லா வாசி அடித்தாங்க ரெண்டு பேருமே. போத்தார். அவராது கொஞ்சம் பெரியவர் இருந்தாலும் நீங்க அவரோட சேர்ந்து வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய. ஆமா, வெரி குட். வரன் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு அருமையான ஒரு நடைய சொன்னேன், ஒரு சொற்களை சேர்த்து அதோட குறப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானம் எவ்வளவு அழகா கொண்டு போயிட்டு ரியலி ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கு நீங்க பண்ணினது. நீங்க சொல்லி கொடுத்தா அப்படியே வாசிக்கிறவா பிரமாதம். அப்படியே இருந்தாலும் வாத்தியாருக்கு தான் எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லுவா. இருந்தாலும் அதுகளும்
கொஞ்சம் உழைச்சு பண்ணி Correct, வர்றதுல correct. நான் ரொம்ப நிச்சயமா, சந்தோஷப்படுறேன். நிச்சயமா. அடுத்தபடியே நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். ஒரு கோர்வை நம்ம மாதிரி சொல்லுங்க. கோர்வை வச்சு பழகிறக்காளான்னு தெரியணும் இல்லையா ஆமா உங்களுக்கு? ஆமா நிச்சயமா. சோ இதுல வந்து சிவா ஜூனியர் சிவாலுக்கு அவ்வளவு தூரம் பண்ணா இவன் தான் பிரமாதமா வாசிச்சு பழக உண்டு. சரி, கோர்வைனா என்னன்னு தெரியும். ஒரு மணியர் கோர்வை சொல்லுங்களேன். கோர்வைன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ் லெவல். இப்ப மேத்தமெட்டிக்கல் பிரச்சனை. பாலக்காட்டு மணியர் கேள்விப்பட்டிருப்பேன். மிருதங்கத்துக்கே ஒரு அத்தாரிட்டி அவர். பழனி சுப்பிரமணிய பிள்ளை அண்ட் பாலக்காட்டு மணியர் வரலாம். அதுல இந்த பாலக்காட்டு மணியருடைய கோர்வையை வாசிப்பா இப்ப. ஆமா. ஏன்னா இவர் சொல்ல வாசிப்பார் நிச்சயமா. ஏன்னா அவ கத்துன்னு இருக்காது, அதனால டெஃபினட்டா அவ அதை வாசி காமிப்பா. இப்ப அவர் இதை சொல்லுவார் முதல்ல. தென் ரெடி. தாங்கிடத்தக்க தரிக்கிடத்தக்க தின்தத்தோம் தக்க தாங்கிடத்தக்க தரிக்கிடத்தக்க தின்தத்தோம் தின்தத்தோம் தக்க தின்தத்தோம் 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 தத்தி கிட்டத்தோம் தத்தி கிட்டத்தோம் தத்தி கிட்டத்தோம். அருமை அருமை. இது வந்து இந்த மாதிரி கோர்வைகள் தான் ரொம்ப ரொம்ப தனியாவர்தனங்கிற அந்த ஒரு அமைப்புல வந்து வாசிப்பா. நம்ம கச்சேரிகள் எல்லாம் எடுத்தேன்னா பாட்டுக்கேற்ற நடைகள் இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் கூட நிறைய கீர்த்தனைலாம் பாடி முடிச்சுன்னு மெயின் கீர்த்தனை ஒன்று பாடிட்டு அதுல தனியாவர்தனம் ஒரு சின்ன சோலோ வந்து மிருதங்கத்துக்கும் கடம் கஞ்சிலாம் கொடுப்பாங்க. அதுல இந்த கோர்வைகள்லாம் ரொம்ப பயன்படும். முதல்ல நடைகள்லாம் வாசிச்சு அப்புறம் இந்த கோர்வையை சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி சாம்பிள். இப்ப நம்ம நடைய முதல்ல பார்த்தோம், நடை தீர்மானங்கள். ஸோ அதே சாம்பிள் தான் இப்ப இந்த கோர்வைனா என்னங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். இது எல்லாமே இப்போதைக்கு ஆதி தாளத்துல சொல்லியிருக்கோம். வரும் எபிசோட்ஸ்ல ரூபக தாளத்துல வருது, மிஸ்ர சாப்பு, கண்ட சாப்பு. இதுவும் நம்ம பண்ணுவோம். நன்றி ஐயா. ஆதி தாளத்துல மிக அருமையாக நடை, கோர்வை, தீர்மானம் இதெல்லாம் அழகா வாசிச்சு காமிச்சாங்க. இந்த ஆடியன்ஸுக்கு நான் உனக்கு சொல்ல விருப்பப்படுறேன். எங்க வெங்கடாத்திரி சார் வந்து அவர் ஆரம்பமா இருந்தாலும் சரி முடிவா இருந்தாலும் சரி அவர் எல்லாத்தையும் நுணுக்கமா அப்சர்வ் பண்ணி அப்படியே அழகா எடுத்து சொல்லி எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு குரு அருள். எல்லாம் குரு அருள். நிச்சயம். அடுத்து ரூபக தாளம் மற்ற தாளங்களிலே இதே போல பாடல் அவருடைய பயிற்சிகளை நாம் பார்க்கலாம்.